ஸோ OnePlus அவங்களோட புது ஃப்ளாக்ஷிப் ஃபோன் OnePlus 13 இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக OnePlus சைனீஸ் லான்ச்சுக்கும் குளோபல் லான்ச்சுக்கும் பெருசாக ஹார்ட்வேர் சேஞ்சஸ் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ இதே OnePlus 13 தான் அடுத்த ஒரு சில மாதத்தில் குளோபலாக லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஃபோனில் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். இங்கே பாக்ஸ் டிபிக்கல் OnePlus ரெட், OnePlus Hasselblad லோகோஸ் இருக்குது. இந்த தடவை நான் வாங்கினது 16/512 வெர்ஷன். அது பேஸ் கிடையாது, 12/256 தான் பேஸ். பட் ஆஃப்லைனில் இந்த மாடல் 16/512 தான் சீப்பஸ்ட் மாடல் அவங்க விற்கிறது. ஆஃப்லைனில் தான் சீக்கிரமாக வாங்க முடிஞ்சுது, அதனால இதை வாங்கினேன். எனிவேஸ், பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணி பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே முதல்ல நம்ம பார்க்குறது இந்த பிளாக் நெவர் செட்டில் இன்சர்ட். இதில் ஒரு சிமிஜெக்டர் டூல், ஒரு லீஃப்லெட், அப்புறம் கலர் மேட்ச் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்லேயும் நம்ம ஃபோனில் பார்க்குற மாதிரியே Hasselblad லோகோ இருக்குது. ஆப்பிள் மாதிரியே ட்ரை பண்ணுறாங்களா என்னென்னு எனக்கு தெரில. பட் யூஸ்வலாக வர OnePlus நெவர் செட்டில் ஸ்டிக்கர்ஸ் இந்த தடவை இல்லை. எனிவேஸ், நம்ம OnePlus 13 ஃபோனுக்கு வருவோம். அந்த ப்ரொடெக்டிவ் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த தடவை பெஸ்ட் கலர் இந்த ப்ளூ தான். பேக்கில் வீகன் லெதர் இருக்குது. பார்க்குறதுக்கும் சரி, இன்ஹேண்ட் ஃபீலும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீகன் லெதர் மற்ற பிராண்ட்ஸில் நம்ம யூஸ்வலாக பார்க்குறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு வெல்வெட்டி டச் இருக்குது. இது போக OnePlus இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிளாக் அப்புறம் ஒயிட். ரெண்டுமே கிளாஸ் பேக்ஸ் தான். வீகன் லெதர் வெர்ஷன் கொஞ்சம் திக்னஸ் அதிகம், 8.8 mm. பட் கிளாஸ் வெர்ஷனோட வெயிட் 3 கிராம் கம்மி. யூஸ்வலாக OnePlus ஒரு க்ரீன் வெர்ஷன் லான்ச் பண்ணுவாங்க, இந்த தடவை பண்ணல. ஏன் தெரில, மேபி ஏதாவது டிரான்ஸ்லேஷன் இஷ்யூவாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எங்கே பார்த்தாலும் எல்லாரும் க்ரீன் வேணாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா? நம்ம சொன்னது க்ரீன் லைன், அவங்க கட் பண்ணது க்ரீன் வெர்ஷன். எனிவேஸ், மொக்க காமெடியை விட்டு நம்ம வீடியோக்கு வருவோம். பேக் கிளாஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஃப்ளாட் தான். இந்த எட்ஜில் 2.5D ஷார்ப் கர்வ் இருக்குது, பட் அவ்வளோதான். அது எர்கனாமிக்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு OnePlus 13 கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. IP68, IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு. மெயின் டிசைன் சேஞ்ச் இந்த வருஷம் இந்த கேமரா அரே தான். சைடில் அந்த கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு மெட்டல் பார்ட் இருக்கும் தெரியுமா, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு ஆஃப் சென்டர் கேமரா அரே ப்ளஸ் இந்த கோடு, அந்த Hasselblad லோகோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பர்சனலாக எனக்கு அந்த மெட்டல் பிடிச்சிருந்துச்சு. என்னை டக்குன்னு பார்த்தோன்னா OnePlus ஃபோன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்ண கொஞ்சம் நார்மல் எல்லா ஃபோன்ஸ் மாதிரி இருக்குது, எனக்கு அப்படி தான் பட்டுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டிசைன் பற்றி? 1 to 10 ரேட் பண்ணணுன்னா எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், இப்போ நம்ம Find X8 Proல பார்த்த மாதிரியே OnePlus 13லையும் இன்வெர்டட் ப்ரிசம் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க பெரிஸ்கோப் கேமராக்கு. ஸோ அதனால இங்கேயும் கேமராவோட திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, நம்ம கேமராஸ்க்கு வருவோம், டீட்டெயில்டாக அதை பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு சைடில் இருக்கிற இது அலர்ட் ஸ்லைடர் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த தடவை கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பட் ஸ்டில் டாக்டைலாக இருக்குது, ஈஸியாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் மோட்ஸ் மாற்றையில் சைடில் பாப்பப் ஆகிறதுக்கு பதில் செல்ஃபி கேமராவை சுற்றி ஒரு ஆப்பிள் டைனாமிக் ஐலண்ட் மாதிரி இன்ஃபர்மேஷன் பாப்பப் ஆகுது. எனக்கு இது பெரிய பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ தெரில, பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம திருப்பி பாக்ஸ்க்கு வருவோம். அடுத்து நம்ம டிபிக்கல் OnePlus ரெட் கேபிள், USB Type A to Type C. ஃபைனலாக 100 வாட் சூப்பர் புக் சார்ஜர். இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே பண்ணுற மாதிரி OnePlusம் பேட்டரி கெப்பாசிட்டியை இங்கே நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6000 mAh. இந்த 100 வாட் சூப்பர் புக் சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த 6000 mAh பேட்டரியை 50%க்கு 13 நிமிஷத்துலையும் 100%க்கு 36 நிமிஷத்துலையும் சார்ஜ் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜிங். இது போக வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது 50 வாட்ஸ் வரைக்கும். இப்போ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃப்ளாட்டான பேனல், அந்த எட்ஜஸில் மட்டும் ஒரு சின்ன 2.5D கர்வ் இருக்குது 4 சைட்ஸ்லையுமே. இது ஒரு 6.82 inch ஃப்ளூயிட் AMOLED பேனல் 2K ரெசல்யூஷனோட. ஸோ பிக்சல் டென்சிட்டி ரொம்பவே அதிகம், 510 பிக்சல்ஸ் per inch. நல்லா ஷார்ப்பான பேனல். இங்கே ப்ரொடெக்ஷனுக்கு கிறிஸ்டல் ஷீல்ட் சூப்பர் செராமிக் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlusோட கிளைம் Victus 2ஓட இது ட்ராப் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குங்கிறது. இப்போ ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz, 80 LTPOக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ தேவைக்கேற்ற மாதிரி வேரி பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் பீக் OnePlusோட கிளைம் 4500 nits, பட் அது HDRக்கு மட்டும்தான். எஸ், HDR10+, டால்பி விஷன் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, மேனுவல் மோட்லேயே 800 nitsக்கு மேலே போயிடுச்சு. ஆட்டோ மோடில் 1700 nitsக்கு மேலே அவுட்புட் பண்ணிச்சு. ஸோ அவுட்டோர் யூசேஜ்க்கு இந்த பேனல் பிரச்சனையே இல்லை. லோ லைட்னு வரையில் உங்களுக்கு ஃப்ளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா OnePlus மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஐ ப்ரொடெக்ஷனுக்கு. மற்றபடி இந்த ஸ்க்ரீனை நீங்கள் கை ஈரமாக இருக்கையில் கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ IP69 ரேட்டிங் இருக்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயம். இந்த டிஸ்பிளே கடியில் ஒரு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக இருக்குது. ப்ளஸ் எனக்கு இங்கே பிளேஸ்மெண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலாக ஒரு மேனுஃபேக்சரர் கரெக்டான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கையில் ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை ஆக்சஸ் பண்ண முடியும்.
மற்றபடி Wi-Fi 7 இருக்குது. ஃபுல் ஃபோனையுமே NFC-க்கு யூஸ் பண்ணலாம். பின்னாடி ஒரு ஏரியா மட்டும் இல்லாமல் Type-C போர்ட் USB 3.2 Gen 1 IR பிளாஸ்டரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. இது போக ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாக ரிச்சாக இருந்துச்சு. ஸோ வீடியோஸ் பார்க்குறது, கேம்ஸ் விளையாடுறது எல்லாமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. கேமிங் பற்றி பேசையில் இந்த ஃபோனில் உள்ளே இருக்கிற சிப் லேட்டஸ்ட் Snapdragon 8 Elite. இன்னைக்கு தேதிக்கு ஆர்கியபிளி மோஸ்ட் பவர்ஃபுல் SoC ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்குன்னு வரையில. என்னது இதுதான் பவர்ஃபுல்லா? Dimensity 9400 அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கேன். கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா 8 Eliteல Qualcomm அவங்களோட சொந்த கஸ்டம் Orion கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 8 Gen 3லேருந்து ஒரு மேஜர் பெர்ஃபார்மன்ஸ் பம்ப் கிடச்சிருக்கு. ஆனால் எஸ், இது 3 nm சிப், எஸ் TSMC அதெல்லாம் ஓகே. ஆனாலும் கூல் பண்ணுறதுக்கு இந்த சிப் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. OnePlus 13 கண்டினியூஸாக கேம்ஸ் விளையாடையில் கொஞ்சம் ஹீட் ஆச்சு. ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இங்கே பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்குன்னா, லோவஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக த்ராட்டில் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு 8 Gen 2ஓட லெவலில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கேமிங்னு வரையில் மோஸ்ட்டாக எல்லா கேம்ஸுமே இதால் ஈஸியாக ரன் பண்ண முடியும், கன்சிஸ்டண்ட்டாகவும் ரன் பண்ண முடியணும். OnePlus இங்கே எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்ஸ்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் Adreno GPU செட்டிங்ஸ்க்கு டீட்டெயில்ட் ஆக்சஸ் இருக்குது. இது போக ஒரு பெரிய எக்ஸ்-ஆக்சஸ் லினியர் மோட்டரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்டிக்ஸ் அந்த வைப்ரேஷன் ஃபீட்பேக் இந்த ஃபோனில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ த்ராட்லிங் இருந்தாலும் OnePlus 13 கேமிங்க்கு ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ இந்த 8 Elite சிப் கூட 12, 16 இல்லை 24 GB வரைக்கும் LPDDR5X ரேமும் 256, 512 GB இல்லை 1 TB வரைக்கும் UFS 4.0 ஸ்டோரேஜும் இது கூட பேர் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபோன் குளோபலாக லான்ச் ஆகையில் ஆக்சிஜனோஸில் ரன் ஆகும். Android 15 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். சைனாவில் ColorOS 15ஓட ஷிப் ஆகுது. இப்போ ColorOS 15 பற்றி நம்ம இப்போ தான் Find X8 Pro வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது போக இங்கே புதுசாக சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா இங்கே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே OnePlus 13ல இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஆப்ஸ் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு. லேக் எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணல. ப்ளஸ் OnePlus ஏற்கனவே அவங்களோட அப்டேட் பாலிசியை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. 4 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ் கொடுப்போன்ட்டு. ஸோ அங்கே கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இது 2024. ஸோ ஆஃப்கோர்ஸ் நிறைய AI ஃபோக்கஸும் இருக்குது எங்கள் சாஃப்ட்வேரில், எஸ்பெஷலி கேமராஸ்னு வரையில். திருப்பியும் இதெல்லாம் நம்ம இப்போ தான் Find X8 Pro வீடியோவில் பார்த்தோம். AI Eraser இதை யூஸ் பண்ணி ஒரு ஷாட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸை ரிமூவ் பண்ணலாம். இது போக இமேஜஸ் அப்ஸ்கேல் பண்ணலாம், பிளர் ரிமூவ் பண்ணலாம், ரிஃப்ளெக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஒரு ஜன்னலை தாண்டி ஏதாவது ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இது எனக்கு OnePlus 13ல கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி தெரிஞ்சுது Oppo Find X8 Proவோட. இன்ஃபேக்ட் எல்லா AI ஃபீச்சர்ஸுமே OnePlus 13ல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு Find X8 Proவோட. எனிவேஸ் இங்கே பின்னாடி 3 கேமராஸ் இருக்குது. 3மே 50 மெகாபிக்சல் சென்சர்ஸ். பிரைமரி போன ஜென்ரேஷனில் பார்த்த அதே தான், சோனியோட லைட் 808. ஒரு 1/1.4 inch சென்சர். இது ஒரு ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ்ட் f1.6 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. சென்சர் இங்கே மாறலனாலும் புது ISP இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தான் தெரியுது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இமேஜஸ் ரொம்பவே நல்லா வந்துச்சு, நிறைய டீட்டெயிலோட. இப்போ ஒரு iPhone 16 Pro Maxல எடுத்த ஃபோட்டோஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா கூட டீட்டெயிலில் பெருசாக வித்தியாசம் இல்லை. டைனாமிக் ரேஞ்ச் ஆப்பிளில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அந்த ஷேடோஸில் OnePlus 13ல எடுத்த ஷார்ட்ஸில் அந்த அளவு டீட்டெயில் இல்லை ஆப்பிள் அளவுக்கு. இப்போ ஐஃபோன் பற்றி பேசல OnePlus 13லையும் அதே மாதிரி லைவ் ஃபோட்டோஸ் ஆப்ஷன் இருக்குது. ஷட்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு 1.5 செகண்ட் முன்ன பின்ன வீடியோ ரெக்கார்ட் ஆகும். அது போக போர்ட்ரேட் சாஃப்ட் லைட் ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. இங்கேயும் 4K 60 HDR வீடியோ 3 சென்சர்ஸ்லையும் ஷூட் பண்ண முடியும். ரெகுலர் 4K 60 ஃபுட்டேஜும் நல்லா டீட்டெயில்டாக ஸ்டேபிளாக இருந்தது, நேச்சுரல் கலர்ஸோட. லோ லைட்லையும் OnePlus 13 இம்ப்ரெசிவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இமேஜஸில் நல்ல டீட்டெயில், லோ நாய்ஸ் லெவல்ஸ், நல்ல கரெக்டான கலர்ஸ். அந்த ஹைலைட்ஸ் எங்கேயுமே பெருசாக ப்ளோ அவுட் ஆகலை. ப்ராசஸிங், அந்த ஹைலைட் கண்ட்ரோலுக்குள்ள ப்ராசஸிங் ரொம்பவே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள் இங்கே. இது ப்ரைமரியில் மட்டும் இல்லை, எல்லா சென்சர்ஸ்லையுமே ஹைலைட் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்டரி நான் சொன்ன மாதிரி இதுவும் 3 கேமராஸுமே 50 மெகாபிக்சல்ஸ் தான். இது ஆனால் அல்ட்ரா வைட். இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இந்த சென்சர் யூஸ் பண்ணி மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்க முடியும். 3வது 50 மெகாபிக்சல் கேமராவை ஒரு பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. 3x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. இதுலேயும் OIS இருக்குது. f2.6 அபெர்ச்சர். இமேஜஸ் நல்லா டீட்டெயில்டாக இருந்து 3x டெலஃபோட்டோவாக இருந்தாலும் 6x இமேஜஸ் கூட சென்சர் க்ராப்னால ரொம்பவே யூஸபுளாக இருக்குது. இதை தாண்டி ஜூம் பண்ணிகிட்டே இருக்கல, அதாவது 60x மார்க்கை தொடையில் AI டெலஃபோட்டோ ஆப்ஷன் கிக்கின் ஆகுது. ஸோ இங்கே AI யூஸ் பண்ணி இமேஜஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இது நான் எதிர்பார்த்ததோட ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன்ஃபேக்ட் Find X8 Pro எடுத்திங்கன்னா அதில் 6x டெலஃபோட்டோ இருக்குது. ஸோ 6xலேருந்து 60x போகையில்
ஒரு 10 மடங்கு தான் இன்க்ரீஸ் இருக்குது. ஆனால் அங்கே எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸோட OnePlus 13ல் பெட்டராக இருந்துச்சு. இப்போ செல்ஃபி கேமராலையும் 4K 60 ஃபுட்டேஜ் எடுக்க முடியும். இந்த 32 மெகா பிக்சல் கேமரா ஸ்டில்ஸ்க்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. செல்ஃபீஸ் நல்லா டீட்டெயில்டாக நேச்சுரலான ஸ்கின் டோன்ஸோட எட்ஜ் டிடெக்ஷன் கூட ரொம்பவே ஆக்யூரேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ சைனாவில் OnePlus 13 $4,500 யுவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $630 இல்லை 53,000 ரூபா. அஃப்கோர்ஸ் குளோபலாக லான்ச் ஆக ரேட்ஸ் மாறும். இங்கே நோட் பண்ணிங்கன்னா OnePlus 12ஓட லான்ச் ப்ரைஸ்லேருந்து 5% சைனாவில் OnePlus 13ஓட லான்ச் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த லாஜிக் வச்சு பார்க்கல, ஸோ உங்கள் மார்க்கெட்டில் OnePlus 12 என்ன ரேட்டுக்கு லான்ச் ஆச்சுங்கிறத பார்த்துட்டு அதோட ஒரு 5% ஆட் பண்ணிங்கன்னா ஏறக்குறைய அந்த ப்ரைஸ்க்கு தான் OnePlus 13 அவங்க லான்ச் பண்ணணும். ஸோ இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ளஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்துட்டீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் முடிஞ்சால் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.